ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான இடியாப்பம். நான் அதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு நம்ம கடையில் பச்சரிசி வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக திரிச்சு வாங்கினது தான். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது நெய் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். இதில் 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணிங்கிற விதமாக நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் 2 கப் பச்சரிசி மாவுக்கு இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன்னா 3.5 கப் அளவுக்கு நான் வெந்நீர் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதை நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி இடியாப்ப குழலில் வச்சு நீங்கள் இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு இட்லி கொப்பரையில் வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ட்ரையாக உதிரியாக வேணும் அப்படின்னா 1க்கு 1.5 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் ஆயில் எதுக்கு சேர்க்கணும்னா அந்த மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தாங்க. மற்றபடி சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.